நம்மை உண்டாக்கின தேவனுடைய தன்மைகள் பல இருந்தாலும் அதில் ஒரு விசேஷித்த தன்மையை குறித்து பக்தன் சொல்லுகிறார். கேட்போமா? சங்கீதம் 99:8. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரிக்கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். இந்த விசேஷித்த மன்னிப்பை தயவை பெற்றிட நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடி கேட்க போகிறோம். காரணம், அவர் நீதியை சரி கட்டுகிறவராம். அநீதி நடக்கிற இடங்களே அவர் பார்த்து கொண்டு சும்மா இருப்பதில்லை. ஒருவேளை நம்முடைய அவசரத்துக்கு அவர் செயல்படுவது கிடையாது. ஆனால் அவருடைய வேலை வந்தபோதோ நிச்சயமாய் நீதியை வெளிப்பாட்டுவார். அதே தான் இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே, இந்தியாவிலே வருகிற ஜூன் 4 நடைபெறப் போகுது. அன்பானவர்களே, எழுதி இந்த வாத்தியம்படி செய்வார். நீதி சரிக்கட்டு நிமித்தம் நீ மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆம், நாம் நம்முடைய குறை குற்றங்களை மன்னிக்க ஆண்டவரிடத்திலே மன்றாடி கேட்க வேண்டும். மனம் திரும்பும் போது நிச்சயமாய் மன்னிப்பார். ஆட்சியாளர்கள் மனம் திரும்பின வாழ்க்கை செய்யும்போது நிச்சயமாக அவர்களால் நன்மைதான் மக்களுக்கு உண்டாகுமே தவிர தீங்கல்ல. ஆக எந்த மனுஷர்களையும் பிரகாசிப்பிக்கிற தேவன் அவர்களை மன்னிக்கும்படியாய், ரட்சிக்கும்படியாய் தொடர்ந்து நாம் வேண்டுதல் செய்வோமா? இந்த மன்னிப்பை பெற்றவர்களாய் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேளோ. எங்கள் தேசத்தின் ஆட்சியாளர்கள், எந்தெந்த மாநிலத்தின் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அவர்கள் மன்னித்தரணும். அவர்கள் பாவங்களை ஆண்டவரை மன்னித்தர அவர்கள் மனக்கண்களை திறந்துடணும். அப்பா, மனித ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நீதி நியாயம் செய்வார்களே. கர்த்தனை தயவு பண்ணுவீரா? கேட்ட வார்த்தையுடைய நீதியை சரி கட்டும் ஆண்டவரே. ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் ஆண்டவரே, அநீதிகள் சிறுமைப்பட்டவர்களுக்கும் செய்யப்பட்ட இந்த காலத்தை கர்த்தனை நீதி செய்தி சரி கட்டும் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையுடைய எங்களை எல்லாருடைய குறை குற்றங்களை மன்னிக்கிற தேவனாக இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். புகழும் துதி உமக்கு மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். உங்களுக்கு ஆயத்திரப்பட என்று ஜெபிக்கிறோம் உங்கள் சகோதரன் மணி ஐயர். God bless you.